ராஜலட்சுமி வீட்டில் மதியான சாப்பாடு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துருவோம். இன்னைக்கு சுவையான சோயா பிரியாணி வச்சுருக்கேன். செம்ம டக்கராக இருக்குங்க. சுவையான சோயா பிரியாணி இந்த பாருங்க, ரொம்ப டக்கராக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு மட்டன் ரேஞ்சில் இருக்கும். செம்மையாக இருக்குங்க. பாருங்கள், சுவையான சோயா பிரியாணி இன்னைக்கு வச்சுட்டு அவிச்ச முட்டை செம்ம டக்கராக இருக்குங்க. தயிர், வெங்காயம். எல்லாரும் சாப்பிட வாங்க, சாப்பிடலாமா? அதுக்குள்ளே ஷார்ட்ஸ்க்கு போயிட்டு வந்துட்டேன். ஷார்ட்ஸ்லேயும் எனக்கு சப்போர்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ். மீன் மேக்கர் பாருங்கள், மீன் மேக்கர் பிரியாணி. மீன் மேக்கர் நல்லா குழஞ்சிருச்சு, மட்டன் மாதிரியே இருக்குது. செம்மையாக இருக்குங்க. சாப்பிடலாமா? கூட தயிரையும் வச்சு இப்படி நல்லா பிசைஞ்சுக்கிடணும். நல்லா பிசைஞ்சு க்ளோஸ்அப்பில் காமிச்சிடலாம். சாப்பிட்டு செம்ம சொர்க்கம். அரிசியும் குலைவாமல் நல்லா பொழுன்னு நல்லா வந்திருக்கு. அதோடைய காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. பிரியாணி எந்த அளவுக்கு நம்ம பிரியாணி வைப்போமோ அந்த அளவுக்கு தான் கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கு. இதில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. அதே சேம் டைமில் இது ஒரு வாடை அடிக்கும், அப்படிலாம் இல்லை. நல்லா இருக்குங்க. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். இந்த குக்கிங் சேனல் நான் இந்த குக்கிங் சேனல் நாளைக்கு ரிலீஸ் ஆயிரும், பார்த்துக்கங்க. ரொம்ப இது நாள் வரைக்கும் என்னுடைய சேனலில் மீன் மேக்கர் பிரியாணி நான் பண்ணதே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம். செம்ம டக்கராக இருக்குதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், அசத்துவீங்க நீங்களும். சொர்க்கம். ஆஹா, பார்த்தீங்களா? அந்த மீன் மேக்கரும் நல்லா குழஞ்சிருச்சு. நல்லா சுடு தண்ணியில் போட்டு அடுத்த நாள் நல்லா வெந்துருச்சு. குக்கர்லையும் நம்ம சேர்த்துருக்கோம். அருமையாக இருக்குங்க. சொர்க்கம். அதை போட்டு கை நிறைய அள்ளி சான்ஸே இல்லை. சொர்க்கம். அப்படி இருக்கு. சாப்பிட சாப்பிட அவ்வளோ டேஸ்டாக இருக்கு. நம்மளுக்கு திகட்டாமல் இருக்கு. ஆஹா, சொர்க்கம். குழந்தைங்க வரைக்கும், பெரியவங்க வரைக்கும், குழந்தைங்க வரையும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கெல்லாம் பாக்ஸில் கொடுத்து விடலாம். சொர்க்கம். சாதத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதை வலிச்சு செம்ம. ஆஹா.
அருமையான சாப்பாடு. இந்த சித்துராஜலட்சுமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். நான் கடந்து வந்த பாதை ப்ளீஸ் சப்போர்ட்.